வணக்கம் தமிழகம். இன்னைக்கு உங்க முன்னாடி செம்ம ஒரு சூப்பர் பிளான பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, 3 மினிட் தான். இந்த பிளான் செம்ம சூப்பர் பிளான். ப்ராடக்ட்னா வேற லெவல். நம்ம ஹோம் கேர்ல இருக்கு, பர்சனல் கேர்ல இருக்கு, ஹேர் கேர்ல இருக்கு, ஸ்கின் கேர்ல இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எல்லா கேர்லயுமே இந்த கம்பெனி ப்ராடக்ட் இருக்கு. எல்லா ப்ராடக்ட் மேலயும் மினிமம் 50 இருந்து 60% பிவி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பிவில 60% இந்த கம்பெனி ரெஃபரன்ஸ்ல கொடுக்கலாம். நம்ப முடியலையா? ஆமா, 3000ல 6000ல 12000ல இப்படி 3 வழியில உங்களால இந்த கம்பெனில ஜாயின் பண்ண முடியும். அப்படின்னா 3000ல ரெஃபரன்ஸ் கமிஷன் 1000க்கு மேல, 6000ல 2000க்கு மேல, 12000ல 4000க்கு மேல, பிகாஸ் அந்த மாதிரி அதுக்கும் மேல. அதுதான் இந்த கம்பெனியோட ரெஃபரன்ஸ் கமிஷன் வருது. எனக்கு தெரியும் உங்களால நம்ப முடியல. ரெஃபர் பண்ற ஆளுக்கு இவ்வளவு காசா இதுவரைக்கும் எந்த கம்பெனியும் கொடுக்கலையே. ஆனா இந்த கம்பெனில ஒர்க் பண்ற ஆளுங்களுக்கு இந்த கம்பெனி கொடுக்கறா செய்யும். இங்க கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு கொண்டாட்டம் தான். எப்ப வேணாலும் உங்களால டாப் அப் பண்ண முடியும். 3000ல இருந்து 6000க்கும், 6000ல இருந்து 12000க்கும் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்தா போதும். அது மட்டும் இல்ல, இந்த கம்பெனி நம்ம ரெஃபர் பண்ற ஆளுங்களோட வருமானத்தோட 15% மென்டர்ஷிப் போனஸ் கொடுக்கறாங்க. அதுக்கும் எந்த கண்டிஷனும் இல்லாம. இங்கேயும் இந்த கம்பெனி நிக்கல. நம்மோட செகண்ட் லெவல் டீம்ல இருந்து கூட அவரோட வருமானத்தோட கூட 10% நமக்கு மென்டர்ஷிப்பா கொடுக்கறாங்க. உங்களால நம்ப முடியலையா? இதுவும் இந்த கம்பெனி தான் பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன அர்த்தம்? உங்க ஃபர்ஸ்ட் லெவல்லயோ இல்லன்னா செகண்ட் லெவல்லயோ ஏதாவது ஒரே ஒரு லீடர் கிளிக் ஆயிடுச்சுன்னா இந்த கம்பெனில உங்க இன்கம் லைஃப் லாங் செட். விக்ரம் படத்துல கமலஹாசன் சொல்ற மாதிரி பத்தல, இந்த கம்பெனிக்கு கொடுக்கிறது பத்தல. இனி உங்க டீம்ல வர்ற ஒரு ஜாயினிங்ல மேட்சிங் எதுவும் இல்லாம 5%ல இருந்து 40% வரைக்கும் டிஃபரன்ஸ் கமிஷன் இந்த கம்பெனி அன்லிமிட்டெட் விட்த்ல இருந்தும் அன்லிமிட்டெட் டெப்த்ல இருந்தும் உங்களுக்கு லைஃப் லாங் எது கண்டிஷன் இல்லாம கொடுத்துட்டு இருக்காங்க டீம். அப்படின்னா ஒரு என்ட்ரி மேல டீம்ல இருந்து எவ்வளவு கிடைக்கும்? மினிமம் 180 rupees. அப்படின்னா மேக்சிமம் 2880 ரூபாய், 2880 rupees. உங்களால நினைக்க முடியுதா? மேட்சிங் எதுவும் இல்லாம நம்ம டீம்ல வர்ற சேல்ல இருந்து டிஃபரன்ஸ் கமிஷனா 190ல இருந்து 2880 rupees வரைக்கும் இந்த கம்பெனி உங்களுக்கு கொடுக்கறாங்க டீம். ஆனா இந்த டிஃபரன்ஸ் பிளான்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்க நம்ம ரேங்க்ல இல்ல நம்ம பொசிஷன்ல வந்துட்டோம்னா, சேம் பொசிஷன்ல வந்தா நமக்கு டிஃபரன்ஸ் எதுவுமே கிடைக்காது. ஆனா அதுக்கு கூட இந்த கம்பெனி சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம ரேங்க், நம்ம டீம்ல வர்ற ஆளுங்க நம்ம சேம் ரேங்க்ல வந்தா ஈக்குவல் ரேங்க் சொல்லி அவருக்கு கிடைக்கிற வருமானத்தோட 10% லைஃப் டைம் எந்த கண்டிஷனும் இல்லாம அவர் எந்த காலம் வரைக்கும் நம்ம ரேங்க்ல இருக்காங்களோ அந்த வருமானம் நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த கம்பெனியோட டாப் லெவல் பொசிஷன் சொல்றது ட்ரில்லியன் ரேங்க் தான். அந்த ட்ரில்லியன் ரேங்க் ரீச் ஆகிறதுக்கு டோட்டலா டீம்ல 300 ஆள் தான் தேவை. அப்படியே நீங்க ட்ரில்லியன் ஆனி அதுக்கப்புறம் உங்க டீம்ல டோட்டல் இந்த 300 ஆள்ல யாராவது ஒரு ஆள் ட்ரில்லியன் ஆயிடுச்சுன்னா இந்த கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவரோட 5% சைடா மாட்டி வச்சு அதுக்கு எலைட் பார்ட்னர் சொல்லி ஒரு ரேங்க் கொடுத்து உங்களுக்கு எவ்ரி மந்த் எவ்வளவு ஆளுங்க அச்சீவ் பண்ணிருக்காங்களோ அவருக்கு ஈக்குவலா அதை டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கும் எந்த கண்டிஷனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பிளான்ல வச்சு நீங்க டீமை உருவாக்கிட்டோம். அதான் இந்த டீமை வச்சு கண்டினியூஸா வருமானம் வர வேண்டாமா? அதுக்கும் இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிளான் வச்சு உங்களுக்கு ரீபர்ச்சேஸ்ல இதுவே ஒரு பைனரி ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி வருமானம் வச்சிருக்காங்க. அங்க என்ன பிளஸ் பாயிண்ட்னா, என்ன மேட்ச் ஆகுதோ அதுக்கு வருமானம் கிடைக்கும், என்ன மேட்ச் ஆகாம போகுதோ அது கேரி ஃபார்வர்ட் பண்ணிடும். இங்க எந்த பிவியும் உங்களுக்கு லாஸ் ஆகாது. ரீபர்ச்சேஸ் மந்த்லி தான், 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ஆனா அங்கே ஒரு சுமார் ஒரு கணக்கு சொல்றேன் நானு, ஒரு 50,000 பிவி உங்களுக்கு மேட்ச் பண்றதுக்கு 1 lakh தான் தேவை பிபில. அப்ப 50% பிவி இங்கே இருக்கு. அதுக்கு உங்களுக்கு மினிமம் 15,000 rupees உங்களுக்கு மினிமம் இந்த கம்பெனில இருந்து கமிஷனா வரும். இதுதான் இந்த கம்பெனியோட ரீபர்ச்சேஸ் பிளானோட பிளஸ் பாயிண்ட். 100%
ரீபர்ச்சேஸ் டிவியும் இந்த கம்பெனி 5 டைப் வருமானத்துல கொடுக்கறாங்க. அதுல ரேங்க்ல கூட ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து இந்த கம்பெனி வருமானம் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வீடியோ என்டர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை கூட சொல்லட்டுமா? நம்ம கம்பெனியில நீங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது எஃப்ஓபி, அது எம்ஆர்பில இருந்து 15% இருந்து 20% வரைக்கும் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எது வாங்கினாலும் அது டிபி அமௌண்ட்ல வாங்கலாம். ஆனா அது கூட எம்ஆர்பில இருந்து மினிமம் 40% டிஸ்கவுண்ட், மேக்ஸிமம் 60% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஆனா இதுக்கு என்ன ப்ளஸ் தெரியுமா? இந்த ரீபர்ச்சேஸ்ல எந்த கண்டிஷனும் கிடையாது. மாசத்துல இவ்வளவு மாசம் வாங்கணும், மாசத்துல இந்த தேதியில வாங்கணும், இந்த அமௌண்ட் வாங்கணும், இப்படி எதுவுமே கிடையாது. சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு 40 இருந்து 60% வரைக்கும் அந்த ப்ராடக்ட்டை வச்சு டிஸ்கவுண்ட் இருக்கும். எல்லாரும் வாங்க, ஹாப்பியா ஜாலியா இங்க சம்பாதிக்கலாம். மனசிலாயோ?